அன்பார்ந்த மாணவர்களே, இன்றைக்கு நாம் 3வது பருவத்திலே முதல் பாடமாகிய காந்தவியல் என்ற பாடத்தை பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம். இந்த பாடத்தில் நாம் அறிந்து கொள்ள இருக்கின்ற காரியங்கள், இன்றைக்கு நாம் அறிந்து கொள்ள இருக்கின்ற காரியங்கள்: காந்தங்கள் கண்டறியப்பட்ட வரலாற்றை அறிதல், இரண்டாவது காந்த தன்மையுடைய மற்றும் காந்த தன்மையற்ற பொருள்களை அடையாளம் காணுதல், மூன்றாவதாக வட மற்றும் தென் துருவங்களை வேறுபடுத்துதல். Dear student, today we'll learn about the third semester first unit magnetism. In this day, the learning objectives are: the first one, to know about the discovery of magnet; the second one, to identify magnetic or non-magnetic materials; the third one, to distinguish between north and south poles. அன்பார்ந்த மாணவர்களே, நீங்கள் காந்தத்தை பார்த்திருப்பீர்கள். காந்தத்தை வைத்து விளையாடி மகிழ்ந்திருக்கிறீர்களா? இந்த காந்தம் எவ்விதமாக கண்டுபிடிக்கப்பட்டது என்று உங்களுக்கு தெரியுமா? Dear student, you might have seen magnets. Have you ever enjoyed playing with them? Do you know the magnet? Do you know discovery of magnet? இந்த காந்தம் கண்டறியப்பட்ட வரலாற்றை பற்றி நாம் அறிந்து கொள்வோம். சுமார் 2500 வருடங்களுக்கு முன்னர் கிரேக்க நாட்டிலே மெக்னீசியா என்ற ஊரிலே மேக்னஸ் தனது ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். மேய்த்து கொண்டிருக்கின்ற வேளையிலே கீழ்ப்பகுதியிலே இரும்பு உரையிடப்பட்ட அவனுடைய கைத்தடி பாறையில் ஒட்டி கொண்டு இருப்பதை அவன் கண்டான். அவன் சற்றே ஒரு குட்டி தூக்கம் போட்டு பார்த்த பொழுது ஊரே கூடி வேடிக்கையை பார்த்தது. இந்த காந்தம் எவ்வாறு இப்படி ஒட்டி கொண்டிருக்கின்ற பலவிதமான கருத்துக்கள் எழுந்தன. Dear student, about 2500 years back, in a place named Magnesia in Greek, Magnus was rearing his cows. His iron capped stick stuck on the rock and stood erect. The entire village assembled there and people wondered about this incident. Each and everyone expressed their view. What might be the reason for the stick to get stuck on the rock? பலரும் பலவிதமான யூகங்களை சொன்னார்கள். அப்பாறை காந்தத்தன்மையுடையது. அது மேக்னஸின் கைத்தடியை மட்டுமல்ல, இரும்பாலான அனைத்து பொருட்களை ஈர்ப்பதை மக்கள் கண்டறிந்தனர். காந்தத்தன்மையுடைய பாறைகள் சிறுவன் மேக்னஸின் பெயரால் மேக்னெட் என்றும் அதன் தாதுக்கள் மேக்னடைட் என்றும் அழைக்கப்பட்டன. Dear student, in this, after magnetite, after the name of the boy Magnus, the name is also supposed to come after the name of the place, Magnesia, in which was found. இந்த காந்தங்கள், இந்த பாறைகளிலே கண்டுபிடிக்கப்பட்ட இந்த காந்தங்கள், அதற்கென்று ஒரு குறிப்பிட்ட வடிவம் இல்லாதிருந்தது. குறிப்பிட்ட வடிவம் இல்லாத இந்த காந்தங்கள், இயற்கையிலே கிடைத்த இந்த காந்தங்கள் இயற்கை காந்தம் என்று அழைக்கப்பட்டது. அதோடு மட்டுமல்ல, இந்த காந்தங்கள் திசையினை அறிய பயன்படுவதால் இவை வழிகாட்டும் கற்கள் எனவும் அழைக்கப்பட்டன. வழிகாட்டும் கற்கள் எனவும் அழைக்கப்பட்டன. Magnet was the ore with attracting property found in that region. Magnetites are natural magnets. They are called magnetic stones. Natural magnets do not have a definite shape since they are used for finding direction
They are also called leading stones or iode stones. அன்பார்ந்த மாணவர்களே, ஒருவேளை காந்தங்கள் எப்படி கண்டறியப்பட்டது, இயற்கை காந்தம் என்றால் என்ன என்பதை பற்றி பார்த்தோம். அடுத்தபடியாக இந்த காந்தங்களின் பலவித வடிவங்களை பற்றி பார்ப்போம். காந்தங்களின் பலவித வடிவங்களை பற்றி பார்ப்போம். இரும்பு துண்டுகளை காந்தமாக்கும் முறையை மனிதன் அறிந்த பின்னர் பல வடிவங்களில் காந்தங்கள் செய்யப்பட்டன. மனிதனால் தயாரிக்கப்பட்ட இந்த காந்தங்கள் செயற்கை காந்தங்கள் என அழைக்கப்பட்டன. மனிதனால் தயாரிக்கப்பட்ட இந்த காந்தங்கள் செயற்கை காந்தங்கள் என அழைக்கப்பட்டன. சட்ட காந்தம், லாட காந்தம், வளைய காந்தம் மற்றும் காந்த ஊசி ஆகியவை பொதுவாக பயன்படுத்தப்படும் செயற்கை காந்தங்கள் ஆகும். நீள்கோள வடிவம், வட்ட வடிவம் மற்றும் உருளை வடிவம் போன்ற வடிவிலும் காந்தங்கள் கிடைக்கின்றன. இது நாம் நம்முடைய புத்தகத்திலே 3வது பக்கத்திலே நாம் அதை பார்க்க முடியும். In English, dear students, after learning the method of changing the piece of iron into magnet, we have been making and using several kinds of magnets. Such man-made magnets are called artificial magnets. Such man-made magnets are called artificial magnets. Far magnets, horseshoe magnets, ring magnets, and needle magnet are generally used artificial magnets. Oval shape, disc shape, and cylindrical magnets are also available. Next one. Magnetic or non-magnetic materials. Magnetic or non-magnetic materials. Substances which are attracted by magnet are called magnetic substances. For example, iron, cobalt, nickel are magnetic substances. These substances are attracted by magnet, so it is called magnetic substances. Substances which are not attracted by magnet are called non-magnetic substances. For example, paper, plastic are called non-magnetic substances. Paper, plastic which are not attracted by magnet are called non-magnetic substances. மாணவர்களே, காந்த தன்மையுள்ள மற்றும் காந்த தன்மையற்ற பொருட்கள் பற்றி நாம் பார்ப்போம். காந்தத்தால் ஈர்க்கப்படக்கூடிய பொருட்கள் காந்த தன்மையுள்ள பொருட்கள் எனப்படுகின்றன. காந்தத்தால் ஈர்க்கப்படக்கூடிய பொருட்கள் காந்த தன்மையுள்ள பொருட்கள் என்று அழைக்கப்படுகின்றன. எடுத்துக்காட்டாக இரும்பு, கோபால், நிக்கல் போன்றவற்றை சொல்லலாம். இவைகள் காந்தத்தால் ஈர்க்கப்படக்கூடியது. எனவே காந்தத்தால் ஈர்க்கப்படக்கூடிய பொருட்களை காந்த தன்மையுள்ள பொருட்கள் என்று நாம் அழைக்கின்றோம். காந்தத்தால் ஈர்க்கப்படாத பொருட்கள் காந்த தன்மையற்ற பொருட்கள் அழைக்கப்படுகின்றன. காகிதம், நெகிழி போன்றவைகள் காந்த தன்மையற்ற பொருட்களுக்கு எடுத்துக்காட்டுகாகும். இந்த காகிதம், நெகிழி போன்ற பொருட்கள் இவை காந்தத்தால் ஈர்க்கப்படாதவை. எனவே இவை காந்த தன்மையற்ற பொருட்கள் என அழைக்கப்படுகின்றன. ஒரு காந்த தன்மையுள்ள பொருட்கள், காந்த தன்மையற்ற பொருட்களை பற்றி பார்த்தோம். அடுத்து காந்த துருவம். காந்த துருவங்கள். காந்த துருவங்கள் என்றால் என்ன? இரும்பு துகள்களை ஒரு காகிதத்தில் எடுத்துக்கொள்ளவும், ஒரு சட்ட காந்தத்தின் மேல் கிடையாக வையுங்கள். சில முறை இரும்பு துகள்கள் புரட்டவும். தற்போது சட்ட காந்தத்தை எடுத்து பாருங்கள். என்ன பார்க்கிறீர்கள்? சட்ட காந்தம் எந்த பகுதியில் இரும்பு துகள்கள் அதிகமாக ஒட்டியிருக்கின்றன? காந்தத்தின் எந்த பகுதியில் இரும்பு துகள்கள் அதிகம் ஒட்டியுள்ளவோ அந்த பகுதியை காந்தத்தின் துருவங்கள் என்கிறோம். காந்தத்தினுடைய எந்த பகுதியிலே இரும்பு துகள்கள் அதிகமாக ஒட்டியுள்ளனவோ அதை நாம் காந்த துருவங்கள் என்று அழைக்கின்றோம். காந்தத்தின் ஈர்ப்பு விசையை காந்தத்தின் இரு முனைகளிலும் அதிகமாக இருக்கிறது. இந்த இரு முனைகளையும் காந்தத்தின் துருவங்கள் என அழைக்கிறோம். உங்களிடம் லாட வடிவ காந்தமோ அல்ல பிற வடிவிலான காந்தங்களோ இருப்பின் அவற்றின் துருவங்களை இந்த செயல்பாட்டின் மூலம் எங்களிடமெல்லாம் கண்டறியலாம். In English, magnetic poles place some iron fillings on a paper, place a bar magnet horizontally in the fillings.
and turn it over a few times. Now lift the magnet. What do you see? Which part of the magnet has more iron fillings sticking to it? Which part of the magnet has almost no fillings sticking to it? The parts of the magnet, those attacked the largest amount of iron fillings, are called as its poles. The attractive force of the magnet is very large. Near the two ends, these two ends are called its poles. If you have a horseshoe magnet or any other type of magnet at home, find the position of its pole by this experiment. We learn magnetic poles. The next one is finding direction with the magnet. Finding direction with the magnet. Tie a piece of thread to the center of a power magnet and suspend it. Note in which direction the magnet stops. Draw a line, a sheet of a cardboard or the table along the direction in which the power magnet stops. That is, the line parallel to the power magnet. Turn the magnet gently and let it come to stop again. Repeat it 3 or 4 times. Does the power magnet stop in the same direction each time? In which direction does the magnet stop every time? This is roughly the north-south direction. The end of the magnet that points to the north is called the North Pole. The end that points to the south is called the South Pole. A freely suspended magnet always comes to rest in north-south direction. Dear students, a freely suspended magnet always comes to rest in north-south direction. காந்தங்களை கொண்டு அதனுடைய திசை அறிதல். சட்டகாந்தத்தின் நடுவில் ஒரு நூலை கட்டி அதனை தொங்கவிடவும், காந்தம் எந்த திசையில் ஓய்வு நிலைக்கு வருகிறது என்பதை பார்க்கவும். காந்தம் ஓய்வு நிலைக்கு வரும் திசைக்கு இணையாக ஒரு கோட்டினை ஒரு அட்டையிலோ அல்லது மேஜையிலோ வரைந்து கொள்ளுங்கள். காந்தத்தை மெதுவாக திருப்பி மறுபடியும் அதை ஓய்வு நிலைக்கு வரும் வரை காத்திருங்கள். இதே போல் 3 அல்லது 4 முறை மறுபடியும் செய்து பாருங்கள். ஒவ்வொரு முறையும் காந்தம் அதே திசையில் ஓய்வு நிலைக்கு வருகிறதா? எந்த திசையிலையும் அது ஒவ்வொரு முறையும் ஓய்வு நிலைக்கு வருகிறது? தொங்கவிடப்பட்ட காந்தம் எப்பொழுதும் வடக்கு தெற்கு திசையிலே ஓய்வு நிலைக்கு வருவதை காணலாம். வடக்கே நோக்கும் முனை காந்தத்தின் வடதுருவம் எனவும் தெற்கே நோக்கும் முனை தென்துருவம் எனவும் அழைக்கப்படுகிறது. மாணவர்களை, தடையின்றி தொங்கவிடப்பட்டுள்ள காந்தமானது எப்பொழுதும் வடக்கு தெற்கு திசையிலேயே ஓய்வு நிலைக்கு வரும் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. இன்று நாம் இந்த பாடத்தில் காந்தத்தை பற்றிய பல்வேறு கருத்துக்களை நாம் அறிந்து கொண்டோம். அதில் நாம் மறுபடியும் நாம் நினைவுபடுத்திக் கொள்வோம். முதலாவதாக காந்தத்தன்மையுடைய தாது மேக்னடைட் என்று அழைக்கப்படுகிறது. மேக்னடைட்டை இயற்கை காந்தம் என்று நாம் அழைக்கலாம். காந்தத்தன்மையுடைய தாது மேக்னடைட் என்று அழைக்கப்படுகிறது. மேக்னடைட் இயற்கை காந்தம் எனவும் அழைக்கப்படுகிறது. In English, magnetite are natural magnets. They are called magnetic stones. Magnetites are natural magnets. They are called magnetic stones. அடுத்தபடியாக மனிதனால் தயாரிக்கப்பட்ட காந்தங்கள் செயற்கை காந்தங்கள் என்பதை நாம் பார்த்தோம். மனிதனால் தயாரிக்கப்பட்ட காந்தங்கள் செயற்கை காந்தங்கள் என நாம் பார்த்தோம். In English, man-made magnets are called artificial magnets. We know. அடுத்தபடியாக காந்தத்தால் ஈர்க்கப்படக்கூடிய பொருட்கள் காந்தத்தன்மை உள்ள பொருட்கள் என்பதை நாம் பார்த்தோம். In English, substances which are attracted by magnet are called as magnetic substance. அடுத்தபடியாக காந்தத்தால் ஈர்க்கப்படாத பொருட்கள் காந்தத்தன்மையற்ற பொருட்கள் என்பதை நாம் பார்த்தோம். In English, substances which are not attracted by magnet are called non-magnetic substances. அடுத்தபடியாக நாம்
தடையின்றி தொங்கவிடப்பட்டுள்ள காந்தமானது எப்பொழுதும் வடக்கு தெற்கு திசையிலேயே ஓய்வு நிலைக்கு வரும் என்பதை நாம் அறிந்து கொண்டோம். In English, a freely suspended magnet always comes to rest in north-south direction. கடைசியாக வடக்கே நோக்கும் முனை வடதுருவம் என்றும் தெற்கே நோக்கும் முனை தென்துருவம் என்பதை நாம் அறிந்து கொண்டோம். காந்த திசை காட்டும் கருவி என்பது திசையறிய உதவும் காந்த ஊசிப்பெட்டி என்பதை நாம் அறிந்து கொண்டோம். Finally, the end of the magnet that points to the north is called the north pole. The end that points to the south is called the south pole. அன்பார்ந்த மாணவர்களே, காந்தத்தை பற்றி பல்வேறு கருத்துக்களை நாம் பார்த்தோம். இதனுடைய தொடர்ச்சியாக இன்னும் ஒரு சில கருத்துக்களை நாம் அடுத்து வருகின்ற வகுப்பிலே நாம் கற்றுக்கொள்வோம். அடுத்து வருகின்ற வகுப்பிலே மேலும் சில கருத்துக்களை நாம் கற்றுக்கொள்வோம். வணக்கம்.